இல்லத்தரசிகளே இனிய தோழிகளே வணக்கம். இந்த வீடியோவில் ஒரு நார்மல் சல்வார் பேண்ட்டை எப்படி நம்ம ஈஸியாக கட் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். இது பாருங்கள், 32 + 2 inches, அந்த 2 inches பாட்டம் ஃபோல்டுக்காக எடுத்து அந்த 2 inchesலேருந்து ஒரு 7 inches நம்ம வந்து மார்க் பண்ணி அதை வந்து ஒரு கோடு போட்டுக்கணும். அது எதுக்குன்னா பேண்ட்டோட பாட்டம் லூஸ். சரியா? இப்போது அந்த இடத்துலேருந்து ஒரு க்ராஸாக வந்து நீங்கள் கோடு போட்டுக்கோங்க. ஏன்னா அதை நம்ம ஃபோல்டு பண்ணும்போது அந்த க்ராஸ் தான் வந்து கட் பண்ண சரியாக இருக்கும். அதை ஸ்ட்ரைட்டாக கட் பண்ணிங்கன்னா அந்த இடத்துல தப்பு வந்துடும். அதை கொஞ்சம் நல்லா கவனமாக பார்த்துக்கோங்க. தென் வந்து இங்கேருந்து 28 inches நான் வந்து க்ராஸில் வச்சு இதை மார்க் பண்ணிக்கணும். ஓகேவா? இது வந்து இன்சீம்னு சொல்கிறது. எப்படி சைட் சீம் சொல்கிறோமோ அது மாதிரி இது பேண்ட்டோட இன்னில் வரதுனால அதுக்கு பேர் இன்சீமு. இப்போ அந்த 28 inch மார்க் பண்ணோம் இல்லையா, அந்த பாயிண்ட்டையும் இந்த பாட்டமில் கீழே இந்த 7 inches மார்க் பண்ணோம் இல்லையா, அந்த பாயிண்ட்டையும் மார்க் பண்ணிக்கணும். ஆனால் கூடவே வந்து சீம் அலவன்ஸ் நம்ம விட்டுட்டு நம்ம அப்படியே மார்க் பண்ணிக்கலாம். மார்க் பண்ணிவிட்டு இப்போ வந்து அந்த 32 inches இருக்குது இல்லையா, அந்த மேலே அந்த பாயிண்ட்லேருந்து ஒரு 16 inches அவே ஒரு மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ அந்த 16 பாயிண்ட்டோட எண்டையும் அந்த 28 inchஸோட எண்டையும் ஒரு ஃப்ரெஞ்ச் கர்வ் வச்சு நீட்டாக ஜாயின் பண்ணிவிடுங்க. இப்போது நம்மளோட பேண்ட்டோட பாட்டம் பீஸ் ரெடி ஆகிடுச்சு. அழகாக சைட் சீமுக்கு என்ன உண்டோ சீம் அலவன்ஸ், அதாவது மேலே வந்து 1/2 inch விடணும். அந்த கிராச் வந்து எப்போவுமே நீங்கள் வந்து இந்த மாதிரி கர்வ் மெஷர்மெண்ட்லாம் வரும்போது 1/2 inches மட்டுமே நீங்கள் சீம் அலவன்ஸ் விட்டால் போதும். ஸ்ட்ரெயிட் மெஷர்மெண்ட்டில் தான் நம்ம வந்து 1 inch வரைக்கும் அலவன்ஸ் விடலாம். இதை வந்து நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம வந்து பேண்ட்டோட பாட்டமை கட் பண்ணி எடுத்துடலாம். கட் பண்ணிவிட்டு இதை வந்து அழகாக வந்து நீங்கள் நாட்ச் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா அது வந்து ஈஸியாக இருக்கும். இப்போ வந்து கீழே அந்த பாட்டம் ஃபோல்டு இருக்கு இல்லையா, அதை வந்து சிசரால் கட் பண்ணி தனியாக எடுத்துருங்க. எப்போவுமே இந்த ஃபோல்டு பண்ணும்போது ஒரு கவனமாக இருக்கணும். என்னென்னா ராங் சைடில் தான் நம்ம ஃபோல்டு பண்ணணும். அப்போ தான் மார்க்கிங்ஸ்லாம் உள்ளே போகும். அதை நம்ம ரைட் சைடுக்கு நமக்கு மார்க்கிங் வரணும்னா நம்ம வந்து அதை வந்து ஒரு பெரிய ஊசியால் குத்தி தான் நம்ம மார்க் பண்ணி எடுத்துக்கணும். ஓகேவா? இப்போ வந்து அந்த கட் பண்ண மிச்சம் பீஸ் இருக்குது பார்த்திங்களா, அதில் தான் நம்ம யோக்கு வந்து டிராஃப்ட் பண்ணிவிட்டு கட் பண்ண போகிறோம். இது பாருங்கள், இந்த ஹிப் மெஷர்மெண்ட் 40 சொன்னாலே அப்போ ஒரு சைடுக்கு 10 inches வரும். ப்ளஸ் வந்து அந்த 1 inch வந்து அந்த உள்ள சைடு சீமுக்கு அதுக்கு பண்ணணும். இப்போ வந்து நான் அந்த ஹைட்டு, அந்த யோக்கோட ஹைட் வந்து பார்த்திங்கன்னா 8 inches ப்ளஸ் ஒரு 1 inch எதுக்கு கொடுக்குறேன் அப்படின்னாக்கா அந்த ஃபோல்டு பண்ணுறதுக்கு, மேலே அந்த பட்டி ஃபோல்டு பண்ண அது ஒரு inch. இப்போ வந்து இந்த ஹிப் வந்து பார்த்திங்கன்னா 10 + 1 inch எடுத்துகிட்டு இப்போது அதை வந்து ஸ்கொயர் டவுன் பண்ணிக்கணும். பண்ணிவிட்டு இப்போ இந்த இடம் பாருங்களேன், இந்த இடத்துல வந்து நமக்கு பிட்டு வந்து நம்ம அட்டாச் பண்ண வேண்டியதாக வருது. அதை எப்படி அட்டாச் பண்ணணும்னு சொல்கிறேன். அது பார்த்திங்கன்னா யூஸ்வலாக நம்ம எல்லாம் என்ன பண்ணுவோம், கிராஸ் பீஸாக அது என்னன்னே நம்ம பார்க்குறது கிடையாது. ஏதாவது ஒரு பீஸ் கிடச்சா அதை எடுத்து நம்ம ஜாயின் பண்ணிடுவோம். ஆனால் அது மாதிரி பண்ணக்கூடாது. அதுக்கு சிம்பிள் டெக்னிக் நான் சொல்கிறேன், கவனமாக கேளுங்க. இப்போ வந்து இதை கட் பண்ணி எடுத்துடலாம். இப்போ நமக்கு பேண்ட்டோட யோக் பீஸும் ரெடி, முடிச்சிட்டோம். இப்போது இந்த பாட்டமுக்கு ஒட்டு எப்படி நம்ம ஜாயிண்ட் பண்ணுறது அப்படின்னா, இப்போ அந்த கட் பண்ணி வச்ச பீஸில் அந்த செல்வெட்ஜ் இருக்கும், அதாவது அந்த எண்டு இருக்கும் பார்த்திங்களா, அதை பார்த்து எடுத்து அதை கவனமாக நம்ம பாட்டமில் வர மாதிரி ஃபிக்ஸ் பண்ணணும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மேலும் இந்த வீடியோ பற்றின கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.